தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். Vivo உடைய சீரிஸ் T அதில் ஏற்கனவே நமக்கு ஒரு மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்த மொபைல் T1 Pro இந்த மொபைல் வரப்போகுதுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அஃபிஷியலி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ஏது எப்படி இருக்குது, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன, கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணனே உள்ள நமக்கு ஒரு குட்டி பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜ்க்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு, நம்மளுடைய ஸ்மார்ட் போன் இருக்கு, அடுத்ததா சார்ஜர் கொடுத்திருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜர், டைப் சி கேபிளும் இருக்கு, அடுத்ததா சிம் எஜெக்ட் டூலும் கொடுத்திருக்காங்க. மொபைல் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கறவங்களுக்கு ரொம்ப புதுமையாலாம் இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய பார்த்துட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கலர் எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருக்கு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்க கை எவ்வளோ வச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்ஜஸ் எல்லாம் வந்து வராது. ஸோ பார்க்கறதுக்கும் சரி, கை வச்சு யூஸ் பண்ணுறதுக்குமே ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது டிசைனை பொறுத்த வரைக்கும். அண்ட் கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா Vivo உடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க. கேமரா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. சுற்றி ஒரு ரிங் கொடுத்துருக்கிறது டிசைன் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ மொபைல் டிவைஸை பூட்டப் பண்ணிடுற அந்த சேம் டைம் இதோடைய ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்தலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலேயே வால்யூம் லாக்கர் கீஸ் இருக்குது. டாப் சைடில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக எதுவுமே கிடையாது. கீழ் பக்கத்தில் சிம் ஸ்லாட்ஸ் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில் ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் அப்படின்னா Snapdragon 778G அதுதான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 8GB RAM அப்படின்ற ரெண்டு வேரியன்ட் இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் அப்படின்றது போல கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் RAM ஆப்ஷனும் வந்து இருக்கு. சரிங்களா, LPDDR4X கான RAM டைப் கொடுத்திருக்காங்க. UFS 2.2 கான ஸ்டோரேஜ் டைப்பும் இதுல இருக்கு. டிஸ்ப்ளேவை பொறுத்த வரைக்கும் இதுல 6.44 இன்ச் கான Full HD Plus ரெசல்யூஷன் நமக்கு HDR10+ சப்போர்ட் இருக்கிற மாதிரியான ஒரு AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. ஆனால் 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. 120 கொடுத்திருந்தா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். அண்ட் அடுத்தபடியா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4700 mAh கான பேட்டரி இருக்கு. அதை சப்போர்ட் பண்றதுக்கு 66 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட் பொறுத்த வரைக்கும் 175-80 கிராம் அந்த வெயிட் வரைக்கும் தான் இருக்கு. ஓரளவுக்கு ஓகே, பட் வெயிட் வந்து கண்டிப்பா விசிபிள் ஆகுது. நான் தெரியலன்னா சொல்ல மாட்டேன், கொஞ்சம் விசிபிள் ஆகுது. இன் அண்ட் ஃபீல் வந்து சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இதுல Android 12 கொடுக்குறாங்க. Fun Touch OS 12 வந்து இருக்கு. ஸோ ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு வேணுன்றதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய விதமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கலர் டோனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்றதுக்காக இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கு, நீங்க வேண்டாம் அப்படின்னா அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். பின்பக்கமா பெத்தகா ரெண்டு இருக்கு பாத்தீங்களா. கேமராவை பத்தி பேசலாம். சோ கேமராவை பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலுக்கான கேமரா, இரண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட், மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா இருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்க. அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு கலர்ஸும் ஓரளவுக்கு நேச்சுரலாக வந்து கிடைக்குது. ஒரு சில டைமில் மட்டும் அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி கேமரா குவாலிட்டி ரியர் ஃபேசிங் கேமரா அது நல்லா இருக்குது. உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்டும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அல்ட்ரா வைட் ஷாட் வழக்கம் போல் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு டைமென்ஷன் கிடைக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சமயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியர் ஃபேசிங் கேமரா போலவே செல்ஃபி இதுவும் வந்து நல்லா இருக்குது. கலர் ஸ்பெஷலி வந்து நல்லா இருக்குது. என்னுடைய ஸ்கின் டோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். கேமரா குவாலிட்டி உங்களுக்கு நார்மல் போர்ட்ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு செல்ஃபியை பொறுத்த வரைக்கும். இது ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 180pல எடுத்தது. வீடியோ சாம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. Bluetooth 5.2 கொண்டான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Z-axis லீனியர் மோட்டர் இருக்கு அண்ட் Wi-Fi 6 கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து சின் ரொம்ப பெருசாக கிடையாது. ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்துருக்கலாம், பட் ஸ்டில் கொஞ்சம் மேலே இருக்கு. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இதுவாச்சே அப்படின்னு எப்படி இருந்தாலுமே நமக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இதோடைய ப்ரைஸிங் எக்ஸாக்ட்லி என்னன்றதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸிங் இது எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள். பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்னன்றதை மட்டும் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது போல் 120 கொடுத்துருக்கணும், பட் 90 Hz தான் வந்து இருக்குது. அது ஒரு விஷயம். பட் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு நல்ல கலர்ஸ் வந்து வைப்ரண்ட்டாக வந்து தெரியுது. அந்த ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. அது இல்லாமல் பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்துருக்கலாம், கொஞ்சம் மாடராக வந்திருக்கும்.
அண்ட் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது. உங்களுக்கு டிசைன் வந்து தூரத்தில் வந்து பார்த்தாலுமே கொஞ்சம் பார்க்கும் போதே வந்து நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக வந்து தெரியுது கலரை பொறுத்த வரைக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் கேமிங்லாம் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸர் நம்ம நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இவங்க இதை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான், பட் இருந்தாலுமே அது நல்லா லவுடாகவே இருக்குது. த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணாலுமே த்ராட்லிங் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் ரன் பண்ண த்ராட்லிங் டெஸ்ட்டில் ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் எந்த ஒரு இஷ்யூ வந்து கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்னது போலவே இந்த ஃபோனில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குன்ற என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது விமர்சனம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் ஒரு நாள் யூசேஜில் எப்படி இருக்குன்றது சொல்லியிருக்கேன். இதற்கு மேற்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி என்ன ஏதுன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பார்க்கலாம் யார் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க, இல்லை நம்ம வீடியோவை பற்றி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.